வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஹவு டு டீசால்ட்ரிங் ப்ராப்பர்லி. டீசால்ட்ரிங் எப்படி பண்ணலாம், லாஸ்ட் கிளாஸில் சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய வீடியோ போட்டிருக்கோம். பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு கட்போர்டு, இந்த கட்போர்டில் STK4392 ஐசி உபயோகப்படுத்தி எப்படி ப்ராப்பராக சால்டர் பண்ணலாம்னு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்க பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த டீசால்ட்ரிங் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி கட்போர்டெல்லாம் இப்படி தான் கிடைக்கும் மார்க்கெட்டில். அந்த கட்போர்டில் தான் நம்ம ஐசி ஆட் பண்ணிக்கணும். அது 4141 சரி, 4142 வேறு எந்த நம்பராக இருந்தாலும் சரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ சால்ட்ரிங் ப்ராப்பராக பண்ணணும், டீசால்ட்ரிங் ப்ராப்பராக பண்ணணும், அதுக்கு உண்டானதாக சொல்லியிருக்கோம். பொதுவாக சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 5 பிட் அயன் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அயன் வேணும். 5 பிட் வேணும், வித் டெம்பரேச்சர் கண்ட்ரோலோடு இருக்கும். இது காஸ்ட் வந்து 450 இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பொதுவாக ஒரு போர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு 4-in-1 ஹேண்ட் இருந்தால் நல்லது. அப்போ இந்த போர்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய காஸ்ட் வந்து நியர்லி 500 rupees வரும். இதில் ஒரு லென்ஸ் இருக்குது, லைட் இருக்குது, ஒரு சால்ட்ரிங் ஸ்டாண்ட் இருக்குது, ஹோல்டர் வித் க்ரோக்கடைல் கிளிப்போடு இருக்குது. ஓகேங்களா. இது இந்த லைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 3 volt 2 செல் இதில் கொடுத்துருக்கு, 1.5 volt. ஓகே, தேவைப்படுறவங்க இது நீங்கள் வாங்கிக்கலாம். தென் இப்போது நம்ம சால்ட்ரிங் பண்ணுறத பற்றி பார்த்தோம், என்னென்ன தேவைன்னு சொன்னோம். அதில் முக்கியமாக சால்ட்ரு பண்ணுறப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படினா, ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு சில இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த மாதிரி மேக்ஸ் கம்பெனியினுடையது ஒரு இந்த மாதிரி லைட் ஒன்று வேணும், ஒரு ரீடிங் லேம்ப். ஓகே, மேக்னிஃபிகேஷன் லேம்ப் இதில் இருக்குது, மைக்ரோ ஐயோடு இருக்கும், சின்னதாக ஒரு மைக்ரோ ஐயோடு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸிலியாக நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஒரு காம்பனண்ட்டை துல்லியமாக பார்க்க முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இதோடைய காஸ்ட் நியர்லி 600 rupees வரும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் பண்ணுறதா இருந்தால் நமக்குள்ள என்னென்ன தேவை அப்படின்னா, தென் அடுத்தபடியாக இந்த ஹெட்டில் வியர் பண்ணுற மாதிரி லென்ஸு, இது 900 rupees வரும். இதில் 4 பிக்சட் லென்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம், குறிப்பாக SMDயில் பண்ணும்போதெல்லாம் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் சால்ட்ரிங் எப்படி பண்ணது பார்த்தோம். டீசால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணால், இந்த மாதிரி டீசால்வ் பம்ப் இருக்குது மார்க்கெட்டில், டீசால்வ் விக் இருக்குது. இந்த ஃப்ளூயிடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சால்ட்ரிங் பண்ணும்போதும் சரி, டீசால்ட் பண்ணும்போதும் சரி, இந்த ஃப்ளூயிடு ஃப்ளக்ஸு கண்டிப்பாக வேணும். இந்த லிக்விட் ஃப்ளக்ஸு யூஸ் பண்ணுங்கள், சாலிட் ஃப்ளக்ஸு வேண்டாம். சாலிட் ஃப்ளக்ஸு பர்டிகுலராக இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, இதை அவாய்ட் பண்ணிடலாம், இது வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு வேளை சாலிடு தான் யூஸ் பண்ணணுன்னா இந்த குவிக் ஃபிக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த குவிக் ஃபிக்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேவைப்படுறவங்க எல்லாமே அவைலபிள். இந்த மாதிரி டீசால்வ் விக் இருக்குது, டீசால்வ் விக் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது என்னது லேட்டஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டால், இது ஒரு எலக்ட்ரிக் டீசால்ட் பம்ப். இப்போ அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். எலக்ட்ரிக் டீசால்ட் பம்பை யூஸ் பண்ணி எப்படி டீசால்வ் பண்ண போகிறோம், குயிக்காக, ஃபாஸ்ட்டாக, அதே நேரத்தில் அந்த ட்ராக்கில் எந்த டேமேஜ் இல்லாமல், போர்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல், அந்த காம்பனண்ட் பர்டிகுலராக அது வந்து டிஜிட்டல் ப்ராசர் ஐசியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையரில் வரக்கூடிய STK ஐசியாக இருந்தாலும் சரி, எந்த காம்பனாக இருந்தாலும் ப்ராப்பராக டீசால்வ் பண்ண முடியும். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு நீடில் ஒன்று அதுக்குள்ளே வரும், இது மாதிரி தான் இருக்கும், இந்த அயன் இருக்கும். ஓகேவா. நம்ம க்ளீன் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த ஹோல்ஸ் இருக்கும், இதில் என்ன பண்ணலாம், இதில் ரைட்டாக இன்சர்ட் பண்ணி இதில் ஏதாவது அடைச்சிருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் டீசால்வ் பம்ப் வித் ஹீட்டரோடு இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப். இது இருந்தால் ரொம்ப ஈஸியாக டீசால்வ் பண்ணி எடுக்கலாம். எப்படி டீசால்வ் பண்ணுறாங்க பற்றி நான் வீடியோ இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, அப்போது இந்த மெட்டீரியல் தேவை. இப்போது நம்மகிட்ட ஒரு மதர் போர்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது மதர் போர்டு இங்கே இருக்குது இல்லையா, STK4390 போர்டு. இந்த போர்டில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மெல்ல டீசால்ட் பண்ணணும், குயிக்காக, ஃபாஸ்ட்டாக, கிளியராக பண்ணணும். ஓகே, சரி. என்ன பண்ணலான்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் விருப்பம் உள்ள ஆன்லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில்
படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். யார் வேணாலும் என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வர முடியும். வரணுன்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நான் இன்றைக்கி பார்க்குற வீடியோ ஹவு டு டீசால்ரிங் ப்ராப்பர்லி யூஸிங் எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப். இவ்வளோதான். இப்போ எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப் யூஸ் பண்ணி எப்படி டீசால்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வரம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னா என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டிலிருந்து இந்த எஸ்டிஐசியை ப்ராப்பராக எப்படி டீசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய வீடியோ வரும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சால்ட்ரிங் ஆன். இதில் பம்ப் இருக்குது. இந்த பம்பில் நான் ப்ரெஷ் பண்ணிடுறேன். ப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு பின்னில் இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அவ்வளோதான், ஐசோலேட் ஆகிருச்சு. அந்த பின் வந்து ஐசோலேட் ஆகிருச்சு. தென் நெக்ஸ்ட்டு பின்னில் வைக்கிறேன். எந்த பின்னில் டீசால்வ் பண்ணோம் அந்த பின்னில் ஒரு 2 செகண்ட் வைங்க. தென் வந்திருக்கு. தென் அடுத்த பின்னு மேலே வைக்கணும். 2 செகண்ட் கழித்து ப்ரெஷ் பண்ணணும். டீசால் ஆயிரும். மறுபடி 1 செகண்ட். நெக்ஸ்ட்டு பின் எடுத்துருச்சு, கம்ப்ளீட்டாக வெனிஸ் ஆயிடுச்சு. தென் அடுத்த பின். ஓகேவா? ஏன்னா இந்த பின்னில் சால்ட்ரிங் சைடில் காமிக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் காமிக்க முடியும். நான் வேணால் மினிமைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் போர்டு. ஓகே, இப்போது இந்த போர்டு ஃபிட் பண்ணணுன்னு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு 4-in-1 அந்த ஹேண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பின்னு மேல் வச்சுட்டு மெல்ட் ஆகும். தென் இதை ப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, தென் அடுத்த பின். அந்த பாயிண்டில் என்ன ஆகுனா, நான் அதை ப்ரெஷ் பண்ணும் பொழுது ஏர் வெளியே போயிடும். மறுபடியும் பட்டனை ட்ரிகர் பண்ணும்போது ஷக் பண்ணி வெளியே இழுத்துடும் லெட்டை. நான் அந்த பின்னு மேலே வைக்கிறேன். அந்த லெட்டு என்ன ஆகுது, உருகி வந்துடும். ஸோ இந்த பிளேஸில் எல்லா பின்னுமே என்ன பண்ண முடியும், இதே மாதிரியே. ஸோ எவ்வளோ பின் இருந்தாலும் நம்ம குயிக்காக நம்ம என்ன பண்ணலாம், டீசால் பண்ணிக்கலாம். இந்த டீசால் பம்ப் காஸ்ட் வந்து நியர்லி 500 rupees வரும். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் டீசால்வ் பண்ணியாச்சு, எலக்ட்ரிக்கல் டீசால் பம்பை யூஸ் பண்ணி. ஓகேவா? கம்ப்ளீட்டாக எல்லா லெட்டும் வெளியில் வந்துருச்சு. அப்படி ஒரு வேளை எங்கேயாவது கொஞ்சம் பிசிறு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஒரு டீசால்ட்ரிங் விக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்டர்னல் டீசால் பம்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு எதுனா இந்த மாதிரி ஒரு டீசால் விக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியும். மறுபடியும் 1 செகண்ட். நீங்கள் ஒரு ஐசி ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் எடுத்துக்கணும். சிம்பிளாக அந்த ஃப்ளக்ஸ் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அந்த பின் நம்பரில் விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டீசால் பம்பை யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் டீசால் பம்பை யூஸ் பண்ணும்போது அந்த பின்னு மேலே, அந்த டாட் மேலே நீங்கள் லைட்டாக அந்த டிப்பு வைக்கணும். அந்த லெட்டு மெல்ட் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிகர் பண்ணுங்கள், ஷக் பண்ணி உறிஞ்சிரும். கம்ப்ளீட்டாக எல்லா பின்லையும் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஏதாவது கொஞ்சம் பிசிறு இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணணும், ஒரு டீசால் விக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதில் எடுத்ததுக்கப்புறம் இது பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப லூஸ்லி ஹெல்டு, ஈஸியாக இருக்குது. மேலே டிட்டாச் பண்ணால் வந்துடும், அவ்வளோதான்.
ஓகேவா? சிம்பிளாக எந்த வித பிரச்சனையும் இல்லை. போர்டுக்கு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக நம்மளால் என்ன பண்ண முடியும், டீசால்வ் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள், மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.